ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் 5th லெசன் பார்க்கலாங்களா? 5th லெசன் நமக்கு தகவல் செயலாக்கம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வண்ணத்து பூச்சியில் உள்ள வடிவங்களுக்கு விருப்பமான வண்ணமிட்டு வடிவங்களை எண்ணி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், வண்ணத்து பூச்சியில் என்னென்ன வடிவங்கள்லாம் இருக்குது? செவ்வகம் இருக்குது, சதுரம் இருக்குது, வட்டம் இருக்குது, முக்கோணம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வடிவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கலர் கொடுக்கணும், சரிங்களா? பாருங்கள், நான் செவ்வகத்துக்கு மஞ்சள் கலர் கொடுத்துருக்கேன், சதுரத்துக்கு பச்சை வண்ணம், வட்டத்துக்கு சிவப்பு வண்ணம், இங்கே இருக்கக்கூடிய முக்கோணத்துக்கு கருஞ்சிவப்பு வண்ணம், இந்த மாதிரி கொடுத்துருக்கோமா? இது எத்தனை இருக்குதுன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். இப்போ செவ்வகம்னா மொத்தம் எத்தனை இருக்குது இப்படி கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 அந்த மாதிரி எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி இந்த இடங்களில் நீங்கள் எழுதணும். அது மாதிரி செவ்வகம், முக்கோணம், வட்டம் ஒவ்வொரு வடிவங்களுடைய எண்ணிக்கையை இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். ஓகே குட்டீஸ், அடுத்து பாருங்கள், வடிவங்களை எண்ணி குறிப்பின்படி மதிப்பை கண்டுபிடித்து விருப்பம் போல் வண்ணம் தீட்டி மகிழ்க. இப்போ இதுலேயும் அதே தான், வடிவங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் குறிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ வட்டத்துக்கோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஒரு வட்டம் என்பது 2 அப்படின்ற ஒரு மதிப்பு. முக்கோணத்தின் மதிப்பு வந்து 3. ஒரு முக்கோணம் வந்து 3 மதிப்புகளை உடையது. இப்போ மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்குன்றதை பார்த்தா தானே நமக்கு 3ஆல் டிவைட் பண்ண முடியும். இப்போ இங்கே பாருங்கள், மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 முக்கோணங்கள் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சரி 11 முக்கோணங்கள் இருக்குது. இப்போ ஒரு முக்கோணத்துக்கு 3 அப்படின்னா 11 முக்கோணத்துக்கு 11 × 3 33. ஆன்சர் வந்து 33. இதோட மதிப்பு 33, சரிங்களா? அதே மாதிரி தான் வட்டத்துக்கு, ஒரு வட்டத்துக்கு 2 மதிப்புன்னு கொடுத்துருக்காங்களா? மொத்தம் எத்தனை வட்டம் இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வட்டங்கள் இருக்குது. இப்போ 12 2 24, சரிங்களாப்பா? அப்போ இதோட மதிப்பு 24. அடுத்து பாருங்கள், பொம்மையின் ஆடையில் உள்ள முக்கோணம், சதுரம், வட்டங்களுக்கு விருப்பமான வண்ணமிட்டு வடிவங்களை எண்ணி எழுதுக. இந்த பொம்மையில் இருக்கக்கூடிய ஆடையிலையும் வடிவங்கள் இருக்குது. அதில் நம்ம வண்ணமிட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கோணம் எத்தனை, சதுரம் எத்தனை, வட்டம் எத்தனை அப்படின்னு சொல்லி அதோட எண்ணிக்கையை எழுதணும். இப்போ வந்து சதுரம் வந்து 10, வட்டம் வந்து 8 இருக்குது, முக்கோணம் 8 இருக்குன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும். இப்போ இங்கே 10 கூட்டல் 8 கூட்டல் 8, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 26 வரும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு. இங்கே பாருங்கள், முக்கோணம் கொடுத்துருக்காங்களா? படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை எத்தனை முக்கோணம் பார்க்க? ஒரு பெரிய முக்கோணம் 1 இருக்கா? 2 3 4 5. இப்போ இதோட ஆன்சர் 5பா, 4 வராது, 5. அடுத்து பாருங்கள், 10 முக்கோணங்கள் கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடு. 10 முக்கோணங்கள் எதுக்கு இருக்குன்னா இதுக்கு தான்ப்பா. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. அப்புறம் இங்கே ஒரு முக்கோணம் இருக்கா? 9, இது 1, 10. இப்போ 10 முக்கோணங்கள் கொண்ட வடிவம் வந்து இதுதான். அடுத்து பாருங்கள், இங்கே வட்டம் கூட்டல் வட்டம் = 10ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ வட்டத்தின் மதிப்பு என்னவாக இருந்தால் இங்கே 10ன்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணோம். இப்போ வட்டத்தின் மதிப்பு 5 அப்படின்னா 5 கூட்டல் 5னா 10. இங்கே வட்டத்தின் மதிப்பு 5ஆக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து 10 வந்திருக்கா? எதை 5ல் எதை பெருக்குனா 10 வரும் அப்படின்னா 2 பெருக்குனா 10 வரும். I 2 10. அப்போ அந்த மாதிரி I 2 10 எனில் வட்டம் கூட்டல் சதுரம் இதோட மதிப்பு என்னன்னு கேட்டுக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், வட்டத்தின் மதிப்பு 5, சதுரத்தின் மதிப்பு 2. ரெண்டையும் கூட்டி போட்டிங்கன்னா 5 கூட்டல் 2 7, சரிங்களாப்பா? அதே மாதிரி தான் இங்கேயும் முக்கோணத்தின் மதிப்புன்னு சொல்லி 2 முக்கோணங்களை கூட்டினா அது 6 கிடைக்கிது. அப்போ ஒரு முக்கோணத்தின் மதிப்பு 3ஆகத்தான் இருக்கும், இன்னொரு முக்கோணத்துக்கும் 3ஆகத்தான் இருக்கும். ஆமாம் தானேப்பா? இப்போ இங்கே ஒரு முக்கோணம் இருக்கா கீழே? அப்போ 3 கூட்டல் 3 6 வந்துருச்சு. கீழே ஒரு முக்கோணம் இருக்கா? அப்போ இதோட மதிப்பு 3னா இங்கே ஆன்சர்லேயே நமக்கு 8 கொடுத்துருக்காங்க. 8ல் 3 கழிச்சிட்டிங்கன்னா மீதி வட்டத்தின் மதிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும்ல. 8ல் 3 போச்சுன்னா 5 தானேப்பா? இப்போ வட்டத்தோட மதிப்பு 5. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 கூட்டல் 5 கூட்டல் 3க்கு பொருத்தமானதை தேர்ந்தெடு. அப்போ 3ஓட மதிப்பு முக்கோணம் தெரியும், 5ஓட மதிப்பு வட்டம் தெரியும். அப்போ முக்கோணம் வட்டம் முக்கோணம் எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது, முக்கோணம் வட்டம் முக்கோணம். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்கள், 10 கூட்டல் 10 வந்து முக்கோணம் கூட்டல் 7ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கணும், 10 கூட்டல் 10 அதோட மதிப்பு எவ்வளவு? 20 தானேப்பா? 10யும் கூட்டினா 20. ஆனால் இங்கே வந்து கூட்டல் 7ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதாவது 10 கூட்டல் 10
இது வந்து முக்கோணம் கூட்டல் 7க்கு சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இங்கே 7 கொடுத்துருக்காங்க. 20ல் 7 போயிடுச்சுன்னா 13. அப்போ முக்கோணத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும்? 13ஆகத்தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இந்த இதையும் இப்போ முக்கோணத்தின் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு 13 அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன வந்திருக்கு? 10 கூட்டல் 5. அப்போ இதோட மதிப்பு 10 5 கூட்டினா 15. ஆல்ரெடி இங்கே 13 இருக்குது முக்கோணத்தின் மதிப்பு. இங்கே வட்டத்துக்கு என்ன மதிப்பு இருந்தால் 15 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ல் 2 கூட்டினா தானே இப்போ 15ன்னு வரும். அப்போ வட்டத்தின் மதிப்பு 2ஆகத்தான் இருக்கும். இப்போ 2 கூட்டல் 13னா 15, இங்கே 10 கூட்டல் 5னா 15. இதுக்கும் சமம் அப்படின்ற மாதிரி தானே இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், முக்கோணம் மைனஸ் வட்டம் இதோட மதிப்பை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், முக்கோணத்தின் மதிப்பு 13 மைனஸ் வட்டத்தின் மதிப்பு 2. 13ல் 2 கழிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து 11. இதுதான்ப்பா இதோட ஆன்சர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இங்கே வட்டத்தின் மதிப்பு 5ன்னு கொடுத்துட்டாங்க, முக்கோணத்தின் மதிப்பு 4, சதுரத்தின் மதிப்பு 2 அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? வட்டம் பெருக்கல் முக்கோணம் பெருக்கல் சதுரம் இதோட மதிப்பை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அப்போ வட்டத்துக்கு 5 × 4 × 2 இப்படி தானேப்பா போடணும். 5 20, 20 × 2, 20 2 40. அப்போ ஆன்சர் வந்து 40பா. ஓகே குட்டீஸ், புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், தொகுத்தறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா? பார்க்கலாமா? இதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. சரியான விடையை தேர்ந்தெடு. என்ன கொடுத்துருக்காங்க? 10 ரூபாயில் அரை பகுதி 1/2 பகுதி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்னா 10 × 1/2. இப்போ 2 2 2 10. ஆன்சர் வந்து 5 ரூபாய் காயின்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து அதே தான், இது எல்லாமே இந்த மாதிரி கேட்டாங்கனாலே நம்ம இந்த மாதிரி போட்டு எழுதிடலாம். 4ல் 3/4 பகுதி 3/4னா 3/4 பங்கு தானேப்பா. இப்போ 4ல் 3/4 பகுதி எவ்வளவு அப்படின்னா 3/4. இந்த 4க்கும் இந்த 4க்கும் கேன்சல் ஆயிருமா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3 ரூபாய். இங்கே 1 ரூபாய் நாணயம் 2 ரூபாய் நாணயம் இருக்கா? அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், 20ல் 1/4 பகுதி. இப்போ 20ல் 1/4 பங்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான், 1 நாங்க 5 20. இப்போ ஆன்சர் வந்து 5பா. இங்கே இருக்குது பாருங்கள், 5 ரூபாய் காயின்ஸு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்கப்பா, இங்கே 5 ரூபாய் நாணயம், இங்கே 1 ரூபாய் நாணயம், ரெண்டையும் சேர்த்து 6 ரூபாயா? 6 ரூபாயில் அரை பகுதி 1/2 பகுதி தானே. அப்போ 1/2. 1 2 2 2 6. அப்போ ஆன்சர் என்னது? 3 ரூபாய். 3 ரூபாய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 2 ரூபாய் நாணயம், ஒரு 1 ரூபாய் நாணயம், ரெண்டையும் சேர்த்தா 3 ரூபாய் தானேப்பா. அப்போ ஆன்சர் இதுதான்ப்பா. அடுத்து பாருங்கள், இங்கெல்லாம் 2 ரூபாய் நாணயம் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 காயின் 2 ரூபாய் நாணயம். அடுத்தெல்லாம் 1 ரூபாய் நாணயம் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 காயின். இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 2 ரூபாய் 4 6 8 ஒரு 9 10 11 12. மொத்தம் 12 ரூபாய் இருக்குது. 12 ரூபாய் காயின்ஸில் இருக்குது. இதோட 1/4 பகுதி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க? 1/4. இப்போ 1 நாங்க 3 12. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கும் 3 தான். இப்போ இங்கேயும் 2 ரூபாய் நாணயம், இங்கே 1 ரூபாய் நாணயம். இப்போ இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், விடை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? 15 கிலோகிராம் 100 கிராம் கூட்டல் 5 கிலோகிராம் 100 கிராம் ரெண்டையும் கூட்டி போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்னா 20 கிலோகிராம் 200 கிராம். அதே மாதிரி இங்கே கழித்தல் 10 கிலோகிராம் 350 கிராமை 5 கிலோகிராம் 250 கிராமால் கழிக்கணும். இங்கே கழித்து போட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 5 கிலோகிராம் 100 கிராம் ஆன்சர் வரும். அடுத்து பாருங்கள், 10 கிலோகிராம் 300 கிராம் × 3. இப்போ 10 கிலோகிராம் 300 கிராமை 3ஆல் பெருக்கணும். இந்த மாதிரி 3ஆல் பெருக்குனிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 30 கிலோகிராம் 900 கிராம். அது மாதிரி 10 கிலோகிராம் 500 கிராம் வகுத்தல் 5, அது 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 கிலோகிராம் 100 கிராம் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவாப்பா? அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே வெங்காயம் சொல்லி 4 கிலோகிராம் 500 கிராம் கொடுத்துருக்காங்க. தக்காளி 3 கிலோகிராம் 200 கிராம். உருளைன்னா உருளைக்கிழங்கு 7 கிலோகிராம் 200 கிராம். இதோட மொத்த எடைன்னு கொடுத்துருக்காங்க. மொத்த எடைனாலே கூட்டல் தான்ப்பா. எல்லாத்தையும் கூட்டி போட்டிங்கன்னா இதோட ஆன்சர் 14 கிலோகிராம் 900 கிராம். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம விடை கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்து பாருங்கள், விடை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? என்ன கேட்டிருக்காங்க? 6 மடங்குகள். 6 மடங்குகள்னால் 6 12 18 24. சரிங்களா? அடுத்து 2 மற்றும் 5 மீப்போமா காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? 2 மடங்குகள் எழுதணும். 2 4 6 8 10 இந்த மாதிரி 2 மடங்குகள். அடுத்து 5 மடங்குகள் 5 10 15 20 25. 2 5 பொது மடங்குகள். இதில் எது பொதுவாக இருக்குது பாருங்கள்? 10 இருக்குது, அப்புறம் 20 இருக்கா? இப்போ பொது மடங்குகள் இது. இப்போ 2 5 மீப்போமா 10. இந்த இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம்லப்பா. அடுத்து பாருங்கள், 3 மற்றும் 4 மீப்போமா காண்க. 3 மடங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 6 9 12 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 4 மடங்குகளும் அதே மாதிரி தான். 4 8 12 16 20 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ 3 4 பொது மடங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 24. ஆமாம் தானேப்பா? இங்கே 12 இருக்கா?
அப்புறம் 24 இருக்கா, இதுதான் 3 மற்றும் 4 பொது மடங்குகள். இப்போ 3 மற்றும் 4 மீபோமா 12. சரிங்களா? அடுத்து பாருங்கள், விடை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. 15 கிலோகிராம் 750 கிராமை 10 கிலோகிராம் 250 கிராமால் நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும். கழிச்சோம்னா 5 கிலோகிராம் 500 கிராம். இங்கே இடம் கிடையாது, நீங்கள் வந்து கழிச்சு பாருங்கள். கிலோகிராம் இந்த மாதிரி போட்டு 15 750 அந்த மாதிரி கழித்து இங்கே ஆன்சர் கொண்டு வாங்க. அதே மாதிரி 7 கிலோகிராம் 500 கிராமை 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 30 கிலோகிராம் அப்படி வரும். சரிங்களா? கிராம் எதுவுமே கிடையாது, 30 கிலோகிராம். பாருங்கள், 4 0 பெருக்குனா 0, 4 0 பெருக்குனா 0, 4 5 20, 20க்கு 0 மிச்சம் 2, 4 28, 28 2 30, அப்போ 30 கிலோகிராம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 6 கிலோகிராம் 120 கிராமை 6ஆல் வகுக்கணும். நமக்கு ஆல்ரெடி வகுத்தல் தெரியல, இப்படி தானே போடுவோம். 6ஆல் வகுத்திங்கன்னா 1 6 6, அப்புறம் இந்த 12 அப்படியே இறக்குனிங்கன்னா 6 12, இந்த 0வை அப்படியே மேலே போட்டுக்கலாம். அப்போ 1 கிலோகிராம் 20 கிராம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், அரிசி 10 கிலோகிராம் 500 கிராம் இருக்குது. இங்கே கடலை பருப்பு 6 கிலோகிராம் 250 கிராம் இருக்குது. இவற்றின் மொத்த எடை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டையும் கூட்டணும். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 16 கிலோகிராம் 750 கிராம் ஆன்சர். அடுத்து பாருங்கள், இங்கே பூனை இருக்கா. முயலை விட பூனையின் எடை எவ்வளவு அதிகம் கேட்டிருக்காங்க. முயலை காட்டிலையும் பூனையின் எடை எவ்வளவு அதிகம். அப்போ ரெண்டையுமே கழிச்சு போடணும்ப்பா. இப்போ பூனைக்கு வந்து எவ்வளோ இருக்குது, 5 கிலோகிராம் 800 கிராம் இருக்கா. முயல் வந்து 3 கிலோகிராம் 500 கிராம் இருக்கா. கழிச்சிங்கன்னா 8ல் 5 போச்சுன்னா 3, 5ல் 3 போச்சுன்னா 2, 2 கிலோகிராம் 300 கிராம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், கடிகாரம் நேரம் அப்புறம் கடிகார முட்களுக்கு இடையே அமையும் கோணம். 12 மணினா என்ன கோணம்ப்பா, பூஜ்ஜிய கோணம். ஆல்ரெடி இந்த லெசன்லாம் நம்ம முடிச்சிட்டோம். 6 மணி அப்படின்னா அது வந்து நேர்கோணம். 8 மணி அப்படின்னா அது என்ன விரிகோணமாக வரும். 11 மணினா குறுங்கோணம். 9 மணினா செங்கோணம். சரிங்களாப்பா? அடுத்து பாதை வரைபடத்தை உற்று நோக்கி அட்டவணையை நிரப்புக. இந்த பாதை வரைபடம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. 12 கிலோமீட்டர், 30 3/4 கிலோமீட்டர், அதுக்கடுத்து 28 கிலோமீட்டர் 750 மீட்டர். இந்த மாதிரி கிலோமீட்டர் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, கிராமங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு A to B இந்த மாதிரி இருக்கா, A to B, B to C இந்த மாதிரி இருக்கா. அதில் கிலோமீட்டர் மற்றும் மீட்டரில் இங்கே வந்து பின்ன வடிவில். இப்போ கிலோமீட்டர்லேயும் எழுதணும், பின்ன வடிவிலையும் எழுதணும். இப்போ A to Bயில் வந்து என்ன இருக்குது, 12.25 கிலோமீட்டரா. அதை வந்து கிலோமீட்டர் மற்றும் மீட்டரில் எழுதுனா 12 கிலோமீட்டர். இந்த 1/4 கிலோமீட்டருக்கு என்ன எழுதுவோம், 250 மீட்டராக தானேப்பா மாற்றுவோம் இந்த 1/4 கிலோமீட்டரை. இப்போ 250 மீட்டர். இதோட பின்ன வடிவம் இங்கேயே பார்த்தாலே தெரியும், 12.25 கிலோமீட்டர் தான். அடுத்து B to C, B to C பாருங்கள். இதில் அப்படியே கிலோமீட்டரும் மீட்டரும் கொடுத்துருக்காங்க, அது அப்படியே எழுதியாச்சு. 250னா 1/4 கிலோமீட்டர், அப்போ 20.25 கிலோமீட்டர். A to C பாருங்கள், A to C நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 28 கிலோமீட்டர் 750 மீட்டர். இது வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க. நம்ம பின்ன வடிவில் எழுதணும்னா 750 வந்து 3/4 பங்கு தானேப்பா. அப்போ 3/4 28.25 கிலோமீட்டர். C to D பாருங்கள், C to D 24 கிலோமீட்டர் 500 மீட்டர். அவங்களே கொடுத்துட்டாங்க, அதை எழுதியாச்சு. 500 மீட்டர் எப்படி போடுவோம், அரை கிலோமீட்டர். இப்போ 24.5 கிலோமீட்டர். D to A பாருங்கள், இது 30.25 கிலோமீட்டர். 30.25 கிலோமீட்டர் இங்கேயே கொடுத்துட்டாங்க. இந்த 3/4னா அதோட மதிப்பு 750 மீட்டர். இந்த மாதிரி போட்டுறணும். அடுத்து பாருங்கள், வடிவங்களின் மதிப்புகளை உற்று நோக்கி விடை காண்க. இப்போ வடிவத்துக்கு மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வட்டத்துக்கு 10 கொடுத்துருக்காங்க, சதுரத்துக்கு 4, செவ்வகத்துக்கு 8 கொடுத்துட்டாங்க. ஆனால் எந்த வடிவம் கொடுக்கலன்னா இந்த இது மட்டும் கொடுக்கல, முக்கோணத்துக்கு மட்டும். இப்போ நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். வட்டத்துக்கு 10, சதுரத்துக்கு 4, இங்கே செவ்வகத்துக்கு 8. இப்போ இங்கே ஆன்சர் வந்து 29ன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கூட்டி பார்த்துட்டு மீதி எவ்வளோ வேணும்னு பார்க்கலாமா. 10 கூட்டல் 4 14, 14 கூட்டல் 8 22, 22 முக்கோணம் மட்டும் இங்கே இருக்குது, 29. இப்போ பாருங்கள், இந்த முக்கோணம் இங்கே வச்சுட்டு 29 இங்கே கூடிய கூட்டல் சிம்பல் இந்த சைடு வரும்போது கழித்தலாக மாறிடும். 22 இங்கே மாற்றிடணும். இப்போ முக்கோணத்தின் மதிப்பு என்ன வரும், 29ல் 22 கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும், 7 தானேப்பா. ஓகே, அப்போ முக்கோணத்தோட மதிப்பு 7. இங்கே அதான் ஃபஸ்ட் கொஸ்டினே கேட்டிருக்காங்க, முக்கோணத்தின் மதிப்பு 7. வட்டத்தையும் செவ்வகத்தையும் கழிச்சோம் அப்படின்னா வட்டத்துக்கு 10, செவ்வகத்துக்கு 8. இப்போ 10 - 8 அப்படின்னா 2. இங்கே எல்லாத்தையும் கூட்ட சொல்லியிருக்காங்க பாருங்கள். வட்டம் 10, சதுரம் 4, முக்கோணம் 7. எல்லாத்தையும் கூட்டுனீங்க அப்படின்னா 21. அடுத்து சதுரத்தையும் முக்கோணத்தையும் பெருக்க சொல்லியிருக்காங்க. சதுரத்துக்கு 4, முக்கோணத்துக்கு 7, 4 7 28. அப்புறம் வட்டத்தையும் செவ்வகத்தையும் பெருக்க சொல்லியிருக்காங்க. வட்டத்துக்கு 10, செவ்வகத்துக்கு 8. ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா 5 8 80. சரிங்களா? அந்த மாதிரி மதிப்பு கண்டுபிடிச்சி நம்ம போடணும். அடுத்து பாருங்கள், விடை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா.
இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பீரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட கிலோ வந்து வெயிட் எவ்வளோனா 105 கிலோகிராம் 230 கிராம். இங்கே ஒரு மேஜை கொடுத்துருக்காங்களா, அதோட வெயிட்டு 26 கிலோகிராம் 365 கிராம். இங்கே ஒரு நாற்காலி கொடுத்துருக்காங்களா, அதோட வெயிட்டு 10 கிலோகிராம் 152 கிராம். இப்போ ஒவ்வொருத்துக்கும் அதோட எடையை கொடுத்துட்டாங்க. அது கீழே கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள், பீரோ மற்றும் மேஜையின் மொத்த எடை எவ்வளவு. அப்போ இதையும் கூட்டுனீங்க, மொத்தம்னாலே கூட்டல்ப்பா. கூட்டுனீங்கன்னா 131 கிலோகிராம் 595 கிராம். அடுத்து மேஜையின் எடை பீரோவின் எடையை விட எவ்வளவு குறைவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு குறைவாக இருக்குது அப்படின்னா ரெண்டையும் கழிக்கணும். 105 230 கிராம்லேருந்து 26 கிலோ 365 கிராமை கழித்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 78 கிலோகிராம் 875 கிராம் கிடைக்கும். அடுத்து 9 நாற்காலிகளின் எடை எவ்வளவு. இங்கே ஒரு நாற்காலிக்கு 10 கிலோகிராம் 152 கிராம். இப்போ 9 நாற்காலி 9 × 10 கிலோகிராம் 250 கிராம். இதை வந்து பெருக்கி 152 கிராம் 152 கிராம். இதையும் பெருக்கி போட்டிங்கன்னா 91 கிலோகிராம் 368 கிராம் வரும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், இங்கேயே பெருக்கல் கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மதிப்பை 8ஆல் பெருக்கணும். 8ஆல் பெருக்கினீங்கன்னா ஆன்சர் 2049 கிலோகிராம் 456 கிராமில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே தான் வகுத்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க. வகுத்து போட்டிங்கன்னா இதோட ஆன்சர் 22 கிலோகிராம் 18 கிராம். அடுத்து பாருங்கள், இனமாற்றம் செய்க. பாருங்கள், இங்கே 5 கிலோகிராம் இருக்குது, 8 கிலோகிராம் இருக்குது, 50 கிராம் இருக்குது. அப்போ 5 7 கிலோகிராம் தானேப்பா. 7 கிலோ 50 கிராம். இப்போ 7050 கிராம் அப்படின்னு நம்ம எழுதணும். இங்கே 12,550 கிராமை கிராமாக மாற்றணும்னா 12 கிலோகிராம் 550 கிராம். அடுத்து பாருங்கள், ஒரு கோழி 4400 கிராமில் பாதி அளவு எடை கொண்டது எனில் அக்கோழியின் எடையை கிலோகிராம் மற்றும் கிராமில் எழுதுக. இப்போ ஒரு கோழி வந்து 4400 கிராமில் பாதி அளவு எடை. இப்போ இதில் பாதி அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும், இதை வந்து பாதியால் இன்ட்டு பண்ணணும், அதாவது வகுக்கணும் 2ஆல். 1 2 2 4 இந்த 2 4 அப்புறம் இந்த 2 0. இப்போ 2 கிலோகிராம் 200 கிராம். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்கள், 18 கிலோகிராம் 800 கிராம் அளவுள்ள தக்காளியின் எடையை கிராமில் எழுதுக. கிராம்னா அப்படியே எழுதுறதாம்ப்பா. 18,800 கிராம். அதே மாதிரி 3333 கிராம் உப்பின் எடையை கிலோகிராம் மற்றும் கிராமில் எழுதுக. இந்த மாதிரினா 3 கிலோ 333 கிராம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், பகா காரணி முறையில் மீப்போமா காண்கன்னு கேட்டுருக்காங்களா. பார்க்கலாமா. காரணிப்படுத்தல் பகா காரணி 4 மற்றும் 10. 4னா 2 4, 10னா 2 10. இப்போ இதில் 4க்கு வந்து 2 2ன்னு போட்டுக்கோமா. இதில் 2 2 இருக்குன்னா பொதுவாக ஒரு 2 எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஒரு பொதுவாக 2, இங்கே ஒரு 2 2 5. இதெல்லாம் பெருக்கி போட்டிங்கன்னா இதானதுப்பா இதோட மீப்போமா. இப்போ 20. இங்கே 12க்கும் 15க்கும் அதே மெத்தடில் தான் நம்ம போட்டிருக்கோம். இதோட ஆன்சர் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். சரிங்களாப்பா. அதே மாதிரி 30க்கும் 45க்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். 30க்கும் 45க்கும் பாருங்க. இப்போ 30க்கும் 45க்கும் போடலாமா. இப்படி போடலாம். 2 15 30 தானேப்பா. இது வந்து 15 பிரிக்கணும்னா 3 15. அப்போ இதோட மதிப்பு வந்து 2 × 3 × 5. இங்கே பார்த்தீங்கன்னா 45 அப்படின்னா எதில் போடலாம், 3ஆல் போடலாமா. 3 15 45 ஆமாம் தானேப்பா. இங்கே வந்து 3 5 3 15. சரிங்களா. இப்போ இந்த மாதிரி போட்டோம்னா இதோட மதிப்பு 3 × 3 × 5. இதில் பொதுவாக இருக்கக்கூடியது எது, 3 5 பொதுவாக தானேப்பா இருக்குது. அப்போ 2 × 3 × இந்த 3 இந்த 3 இந்த 5 5 பொது. இந்த 2யும் 3யும் நம்ம தனித்தனியாக எடுக்கிறோம். அப்புறம் இன்னொரு 3 × 5 இதெல்லாம் பெருக்கி போடுங்க. 2 3 6, அரை 3 18, 18 5 அந்த மாதிரி போட்டிங்கன்னா 8 5 40, மீதி 4, 1 5 5 4 9. அப்போ இதோட ஆன்சர் வந்து 90. இதோட மீப்போமா 90. சரிங்களாப்பா. அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு போடணும். அடுத்து பாருங்கள், குமரன் 6 நாட்களுக்கு ஒரு முறையும் அகிலன் 8 நாட்களுக்கு ஒரு முறையும் அவரவர் உணவகத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை ஒரே கடையில் வாங்குகின்றனர். நவம்பர் மாத இறுதி நாளில் இருவரும் அக்கடையில் சந்தித்தால் மீண்டும் எத்தனை நாட்களில் மீண்டும் சந்திப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது இந்த மாதிரி தான் போடணும். இந்த டானா வகுத்தல் முறையில் 6 தானே, 6 நாட்கள் குமரன். அப்போ 6ஆல் நம்ம இந்த மாதிரி டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிக்கணும். அகிலன் வந்து 8 நாட்களுக்கு ஒரு முறை. இந்த மாதிரி கண்டுபிடிச்சோம்னா 2க்கும் பொதுவானது எதுவோ அதை எடுத்து இங்கே எழுதணும். 2 × 3 × 2 × 2. இப்போ இதெல்லாம் பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் 24 வரும். இப்போ அவங்க எத்தனை நாளுக்கு ஒரு முறை மீண்டும் சந்திப்பாங்க அப்படின்னா மீண்டும் 20 நாட்களுக்கு ஒரு முறை பின் சந்திப்பர்.
அடுத்து பாருங்கள், ரித்விகா 15 நாட்களுக்கு ஒரு முறையும் ரீட்டா 30 நாட்களுக்கு ஒரு முறையும் நூலகத்திற்கு செல்கின்றனர். ஆகஸ்ட் முதல் நாளில் இருவரும் இணைந்து நூலகத்திற்கு செல்கிறார்கள் எனில் மீண்டும் எத்தனை நாட்களில் இருவரும் இணைந்து நூலகத்திற்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இப்போ ரித்விகா 15 நாட்களுக்கு ஒரு முறை, ரீட்டா 30 நாட்களுக்கு ஒரு முறை. இப்போ அவங்களும் இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய காமனானதை நம்ம எடுத்து போடணும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம் தானேப்பா. எடுத்து போட்டிங்கன்னா இதெல்லாம் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்? 30 ஆன்சர். மீண்டும் 30 நாட்களில் இருவரும் இணைந்து நூலகத்திற்கு செல்வார்கள். அடுத்து பாருங்கள், குறிப்பின்படி நேரங்களை பின்ன வடிவில் எழுதலாமா. கடிகாரம் ஏ 1 மணி நேரத்திற்கு பின்பு காட்டும் நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. இந்த கடிகாரம் 1 மணி நேரத்துக்கு பின்பு காட்டுச்சு அப்படின்னா இப்போ ஏ என்ன டைமில் இருக்குது? 8:30 இருக்குது. 1 மணி நேரத்துக்கு பிறகு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? 9:30 இருக்கும். இதை பின்ன வடிவில் எப்படி எழுதலாம்? 9:30 மணி. பின்ன வடிவில் தானேப்பா எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கடிகாரம் பி 3 மணி நேரத்திற்கு முன்பு காட்டிய நேரம். கடிகாரம் பிக்கு இப்போ என்ன மணி? 8:45 இருக்கா. இது 3 மணி நேரத்துக்கு முன்னாடினா 7:45, 6:45, 5:45 அப்படி தானேப்பா வரும். அதை பின்ன வடிவில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 5:45 மணி. ஆமாம் தானேப்பா. அடுத்து பாருங்கள், கடிகாரம் சி 2 மணி நேரத்திற்கு பின்பு காட்டும் நேரம். பின்புனா அடுத்து போகணும். 8:15 இருக்குது. இப்போ 8:15, 9:15, 10:15 இதானப்பா 2 மணி நேரத்துக்கு அடுத்து. இப்போ 10:15னா 10:15 மணி இப்படி தானேப்பா எழுதுவோம். சரி. அடுத்து பாருங்கள், கடிகாரம் டி காட்டும் நேரம். டி என்ன மணி காட்டுது? 7:15 மணி. அப்போ 7:15. அடுத்து கடிகாரம் இ அரை மணி நேரத்திற்கு முன்பு காட்டிய நேரம். இப்போ 8:45 காமிக்குது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடினா 8:15 தான் இருக்கும். அப்போ 8:15 மணி. சரிங்களா. இந்த மாதிரி நம்ம பின்ன வடிவில் நம்ம எழுதிடணும். அடுத்து பாருங்கள், விடைகளின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இதில் 19 கிலோகிராம் 600 கிராமை 4ஆல் வகுத்தா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 4 கிலோகிராம் 900 கிராம். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து, ஒரு மாலை நேர உணவகத்திற்கு முதல் நாள் 25 கிலோகிராம் 520 கிராம் காய்கறிகளும், 2ஆம் நாள் 23 கிலோகிராம் காய்கறிகளும், 3ஆம் நாள் 26 கிலோகிராம் 750 கிராம் காய்கறிகளும் வாங்கப்பட்டன எனில் 3 நாட்களிலும் வாங்கப்பட்ட காய்கறிகளின் மொத்த எடை எவ்வளவு? மொத்த எடைனால எல்லாமே கூட்டி தான் போடணும். பாருங்கள், முதல் நாள் எவ்வளவு, 2ஆம் நாள், 3ஆம் நாள் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 75 கிலோகிராம் 270 கிராமில் வாங்கியிருக்காங்க காய்கறிகள். அடுத்து பாருங்கள், தட்டு ஏல சில பழங்கள் இருக்குது, தட்டு பியில் சில பழங்கள் இருக்குது. இப்போ ஒரு பழத்தோட மதிப்பு 200 கிராம் எனில் 2 தட்டுகளில் இருக்கும் ஆரஞ்சு பழங்களின் மொத்த எடை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 தட்டுங்களில் எத்தனை பழங்கள் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த தட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 7 பழங்கள் இருக்குது, இந்த தட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பழங்கள் இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 12 பழங்கள் இருக்குது. ஆமாம் தானேப்பா. இப்போ ஒரு பழத்துக்கு 200 கிராம்னா 12 பழத்துக்கு 12 × 200 ஆன்சர் என்ன வரும்? 2400 கிராம். 2400 கிராம். அப்போ இது கிலோ கணக்கில் மாற்றோம்னா 2 கிலோகிராம் 400 கிராம் இந்த மாதிரி எழுதணும். அடுத்து பாருங்கள், தட்டு பியில் இருக்கும் ஆரஞ்சு பழங்களின் எடையை விட தட்டு ஏயில் அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு பழங்களின் எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட்டு ஏல மொத்தம் 7 பழம் இருக்குது. ஒரு பழத்துக்கு 200னா 7 பழத்துக்கு என்ன 14, ஒரு கிலோ 400 கிராம் வருமா. இங்கே தட்டு பியில் 5 பழங்கள் இருக்குது. ஒரு பழத்துக்கு 200 கிராம்னா 5 பழங்களுக்கு 1000 கிராம். ஆமாம் தானேப்பா. இப்போ இது காட்டிலும் இது எவ்வளவு அதிகமாக இருக்குன்னா 400 கிராம் அதிகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஒரு விடுதிக்கு ஒரு நாளைக்கு 5 கிலோகிராம் 500 கிராம் அரிசி தேவைப்படுகிறது எனில் ஒரு வாரத்திற்கு தேவைப்படும் அரிசியின் எடை எவ்வளவு? இப்போ ஒரு நாள் கொடுத்துட்டு அதிக நாட்கள் கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும்? பெருக்கணும்ப்பா. ஒரு நாளைக்கு தேவைப்படும் அரிசியின் எடை 5 கிலோகிராம் 500 கிராம். இப்போ ஒரு வாரத்திற்கு தேவைப்படும் அரிசியின் எடை, ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்குது? 7 நாட்கள் தானே. இப்போ 7 போட்டு எல்லாத்தையும் பெருக்கி போட்டோம்னா அதுதான் ஆன்சர். 700 700 ஐஏல 35 5 மீதி 3 இங்கே ஐஏல 35 35ல் இந்த 3 கூட்டணும் அப்படின்னா 38பா. இப்போ 38 கிலோகிராம் 500 கிராம் ஆன்சர். சாரி தப்பு, 38 கிலோகிராம் 500 கிராம் ஆன்சர். சரிங்களா. அடுத்து பாருங்கள், 9 உப்பு மூட்டைகளின் எடை 63 கிலோகிராம் 360 கிராம் எனில் ஒரு உப்பு மூட்டையின் எடை எவ்வளவு? இங்கே என்ன கொடுத்துருங்க? அதிக உப்பு மூட்டைகளின் எடை கொடுத்துட்டு ஒரு உப்பு மூட்டைகளின் எடை கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போ 9 கொடுத்துட்டு 1ன்னு கேட்டாங்கன்னா அதை வகுக்கணும். இதில் 1 கொடுத்துட்டு நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஒரு விடுதிக்கு ஒரு நாளைக்கு அப்படின்றது ஒரு நாளோட மதிப்பை கொடுத்துட்டு இப்போ ஒரு வாரத்திற்கு தேவைப்படும் மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் அதிக மதிப்பு கொடுத்துருக்காங்க. 9 உப்பு மூட்டைகளின் எடை கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒரு உப்பு மூட்டையின் எடைன்னு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதிகமாக கொடுத்துட்டு 1 கேட்டாங்க அப்படின்னா அதை வகுக்கணும்.
ஒன்று கொடுத்துட்டு அதிகமாக கேட்டாங்கன்னா அதை பெருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள் 9 உப்பு மூட்டைகளின் எடை வந்து 63 கிலோகிராம் 360 கிராம். ஓ அப்படியானால் ஒரு உப்பு மூட்டையின் எடை எவ்வளவு இதானப்பா. இப்போ இதை வந்து வகுத்து போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 7 கிலோகிராம் 40 கிராம். சரிங்களா? ஒரு உப்பு மூட்டையின் எடை எவ்வளோவா இருக்கும்? 7 கிலோகிராம் 40 கிராம். ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்சர்ஸையும் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.